ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி இந்த குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். அது வந்து குலாப் ஜாமுன் மாவெல்லாம் வாங்கலை. நம்ம வந்து ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்தில் பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் அந்த மாதிரி மில்க் ப்ரெட்டு 10 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து இதில் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக பிச்சு போட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இதுவாயிரும். இது ஓரமெல்லாம் நல்ல வெள்ளையாக லேஸாக இருக்கிறதுனால நான் அந்த ஓரமெல்லாம் கட் பண்ணலை. உங்களுக்கு கொஞ்சம் கனமாக ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா அந்த ஓரமெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இது வந்து சாஃப்டாக இருக்கிறதுனால நான் வந்து ஓரமெல்லாம் கட் பண்ணாமல் தான் போடுறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ப்ரெட்டை இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ 1/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். 1/3 கப்பில் இது வந்து 80 ml. இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளிச்சுட்டு பிசைஞ்சிக்கலாம். பச்சை பால் தான், காய்ச்சாத பால். இப்போ மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாக பிசையக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து உருட்டிக்கலாம். நம்ம எப்படி வேணாலும் உருட்டிக்கலாம். ரவுண்டாக தான் உருட்டணும்னு இல்லை, ஓவலாக கூட போடலாம், இதுவாக கூட போடலாம், சப்பையாக கூட போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். ஆனால் எந்த ஒரு வெடிப்புமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா இதுவாக உருட்டணும். இந்த மாதிரி வெடிப்பே இருக்கக்கூடாது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வந்துருக்குன்னு. இது மாதிரியே நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி வெடிப்பு இல்லாமல் நல்லா அழகாக ரவுண்டாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஜீரா பாகு செய்கிறதுக்கு நான் வந்து 1 கப்பு ஃபஸ்ட்டு போடுறேன் ஜீனி. நம்ம வந்து 10 ப்ரெட் எடுத்துக்கிறதுனால 1/4 கப்பு ஜீனி வேணும். இதில் இன்னொரு 1/4 கப்பு ஒன்று எடுத்துக்கலாம். ஜீனி ரொம்ப வேண்டான்னு நினைக்கிறவங்க கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1/4 கப்பு ஜீனி எடுக்கிறேன். இப்போ 1/4 கப்பு அளவு அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நான் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அப்படி ஏலக்காய் பொடி இல்லாதவங்க ஏலக்காயை ஒரு 2-3 ஏலக்காயை நுணுக்கிட்டு போட்டிங்கன்னா சரியாக வந்துடும். நான் பாதி எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்றேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இதுவாக இருக்கும். அடுப்பு பற்ற வச்சுட்டு இதுவை சும்மா இது பாகு உருகிற அளவுக்கு வச்சோம்னா போதும். ரொம்ப கம்பி பதம்லாம் தேவையில்லை. அது ஜீனி வந்து கரைஞ்சி வரணும், அந்தளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்க நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கரைஞ்சா போதும். எண்ணெய் ஊற்றிருக்கேன் சட்டி வச்சு. நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இதுவை நம்ம மெதுவாக ஒன்றுனா போட்டுக்கலாம். ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது, தீயை கொஞ்சம் மீடியமாக தானே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒன்றுனா போட்டு எடுக்கலாம். ரொம்ப சூடு வர வேணாம், லேசாக மிதமான சூட்டில் இருந்தால் போதும். நம்ம மாவு உருண்டையை போட்ட உடனே நம்ம வந்து கரண்டியை வச்சு கிண்டக்கூடாது, அது உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி திருப்பி விட்டீங்கன்னா அழகாக திரும்பிடும், உடையாமல். நம்ம கடையில் போய் குலாப் ஜாமுன் மாவு வாங்கணுன்னாக்க ரொம்ப காசு வரும். இந்தனாக்க நம்ம ஒரு ப்ரெட் பாக்கெட் வாங்கணுன்னாக்க நம்மளுக்கு அழகாக குலாப் ஜாமுன் கிடச்சிரும். நம்ம பசங்களுக்கு ஸ்கூலுக்கு ப்ரெட்டு வாங்கி வச்சு விட்டுட்டு அந்த ப்ரெட்டு மிச்சம் இருந்துச்சுனாக்க கெட்டு போகாமல் அந்த எக்ஸ்பைரி டேட் முடிகிறதுக்குள்ளார நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சோன்னாக்க ஈஸியாக காலி ஆயிரும். கருவை விட்டுறாதீங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த உடனே நம்ம வந்து எடுத்துடணும். இப்போ மிச்சம் இருக்கதையும் அதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுல இந்த ஜீனி பாகை சேர்த்துடணும். இப்போ நான் லேசாக கலருக்காக கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். நல்லா ஒரு 3 to 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமாய் பார்க்கலாம். இப்போ பாருங்கள்
அழகாக குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இது வந்து நம்ம வந்து குலாப் ஜாமுன் மாவு வாங்கினோன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப காசு வரும். இது ப்ரெட்டுனாக்கா நம்மளுக்கு வந்து காசு ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால் கண்டிப்பாக இதை வந்து தீபாவளிக்கு இந்த ஸ்வீட் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் யாருமே குலாப் ஜாமுன் மாவு வாங்க மாட்டீங்க. இது ப்ரெட்டு வச்சே செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையில் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.